மாஞ்சோலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் 2028 வரைக்கும் அந்த கம்பெனி அங்கே டீ எஸ்டேட் நடத்தலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆணை இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம், அந்த கம்பெனியுடைய நிர்வாகம் இப்போவே அவங்கள கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற போர்வையில் இவங்க வெளியே அனுப்புவதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரியுது. இது சட்டத்துக்கு புறம்பான செயல். அவங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க, மிரட்டுறாங்க. இதை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டால் பெரிய பிரச்சனைகள் உருவாகுங்கிறத எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தால அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கூட அட்மிஷன் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் குழந்தைகளுடைய கல்வியை கெடுக்கிற ஒரு நிலையை அந்த கம்பெனி உருவாக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு நாள் நாங்கள் போட்டுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதாவது வர்ற 7ஆம் தேதி இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித் தலைவரை, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே சந்தித்து அவர்கிட்ட இந்த அந்த கம்பெனியுடைய அட்டூழியத்தெல்லாம் சொல்லலாம்னு இருக்கிறோம். 8ஆம் தேதி மாஞ்சோலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய அளவில் அவங்களுக்கு இந்த ஒரு ரிலீஃப், அதாவது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க முன்னால் பேசலான்னு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போது நாங்கள் அத்தனை பேருமே இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். மாவட்டமே இந்த தினம் அந்த மாஞ்சோலை மக்களுக்காக எப்பொழுதும் பின்னின்று அவங்களுக்கு உதவுவதற்காக தயாராக இருக்கிறோங்கிறது நான் தெளிவாக தெரிவிக்கிறேன். மாஞ்சோலையில் வேற 99 நான் வேற பார்க்கேன். 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் ஆகுது. இப்போ எங்களை வீரஜெகைக்கு இது கொடுத்துக்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி போடுதான். நீ எழுதி வைத்து கையெழுத்தை போடு, பாம்பில் கையெழுத்து போடு. 3 கையெழுத்து வாங்குறாங்க ஒரு இதில். கையெழுத்தை வாங்கிட்டு அவங்க ரொம்ப எங்களை இதுங்க. என் பேர் பாக்கியராஜ். நான் 18 வருஷமாக இங்கே லேபராக வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டி எங்களை 45 நாளைக்குள்ளே காலி பண்ணணும். இந்த நோட்டீஸில் இன்னும் 14ஆம் தேதி வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 14ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு 45 நாளைக்குள்ளே காலி பண்ணணும்னு சொல்லி எங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. காலி பண்ணாட்டி உங்களுக்கு தண்ணி, கரண்டு எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இதில் கொஞ்சம் பேர் இந்த சர்வீஸ் முடியக்கூடியவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் நாங்கள் அரசை எதிர்பார்த்து இருக்கோம். அரசு எங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? எங்களுக்கு கீழே வீடோ நிலமோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அரசு செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூலுக்கு யாருமே அட்மிஷன் போடக்கூடாது, எல்லாருமே நாங்கள் கம்பெனி அடைக்க போகிறோம், அதனால நீங்கள் கீழே போய் எங்கெங்கே சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறத கம்பெனி தெரிவிச்சிருக்கு. புதுசு அட்மிஷன் போடுவாங்க, பழச படிக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சர்டிஃபிகேட் ஆமாம், அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், புதுசாக அட்மிஷன் யாருக்குமே எடுக்கல. அங்க படிச்சிருந்த பிள்ளைகளே கீழே சேர்க்க சொல்லி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு கம்பெனி கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும். இல்ல அப்படின்னா எங்களுக்கு 1 ஏக்கர் நிலமும் கவர்மெண்ட்ல ஒரு வீடு, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அங்க இருக்கவங்க கொடுத்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க அதான் அரசாங்கத்தை எதிர்பார்ப்போம். கவுன்சிலரா இருக்கு. நாங்க 4 தலைமுறை மாஞ்சோலையில தான் இருக்கோம். எங்களுக்கு இப்ப எங்களை திடீர்னு காலி பண்ணி போச்சுதாங்க. வார ஜனவரி 14 கடைசி டேட்டு கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த மாஞ்சோலை கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும். இதை உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போங்க. இதை நம்பி நிறைய மக்கள் அங்கே பாதிக்கப்படுதாங்க. நாங்கள் பிள்ளைங்களெல்லாம் அங்கே தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். வேற வழி கிடையாது. எங்களுக்கு எங்கே சேர்க்கனே தெரியல. அதை விட்டு கீழே வந்தோம்னா எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். நாங்கள் அந்த மாஞ்சோலை நம்பி தான் இருக்கோம் இது வரைக்கும். எங்களுக்கு மாஞ்சோலை நடத்தி எடுக்கணும். கவர்மெண்ட் கண்டிப்பா அதை நடத்தணும். VRS ஒரு ஃபார்ம் ஒட்டியிருக்காங்க, விருப்ப ஓய்வூதியம்னு சொல்லியிருக்காங்க. நாங்களா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணி போற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, இந்த ஃபார்ம் எங்கிட்ட காட்டில் உள்ள ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு வெளியே வரோம், அவ்வளவுதான். ஆமா, கட்டாய அல்ல இப்போதைக்கு ஒரு 50 பேர் போட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் 58, 59, 58, 59 வயசு இருக்கு. ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கு, 10ஆம் கிளாஸ் வரை இருக்கு. 5ஆம் கிளாஸ் ஸ்கூல் கம்பெனி ஸ்கூல். அவங்களுக்கு டிசி கொடுத்து வெளி இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, அது கொடுத்தாச்சு. கொடுக்கல, இது வரைக்கும் நாங்க கேட்டதுக்கு எங்களுக்கு சரியான பதில் வரல அப்படின்னு சொல்லுதாங்க. ஆமா.
பதில் வர கவர்மெண்ட்ல எங்களுக்கு சரியான பதில் வரல. டீச்சர்ஸ் கேட்டா இப்படிதான் சொல்லுதாங்க. ஆமா ஆமா கொடுத்தாச்சு. மாஞ்சோலையில கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5ல இருந்து 10 வரைக்கும் இன்னும் ஒரு தகவல் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க. ஆனா பேரண்ட்ஸ் போறது மாதிரி கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. 5 வரைக்கும் ஒரு கொஞ்சம் பிள்ளைங்க தான், 5-10 பிள்ளைங்க கூட இல்லங்க. 5 வரைக்கும், அப்புறம் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு 25 பிள்ளைங்க இருக்கு. ஆமா, அரசு உயர்நிலை பள்ளி அது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.